السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم، أما بعد فقد قال الله تعالى في شأن حبيبه تعظيم تكريم خبير وعامرا: أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. إن الله ملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على رسولك سيدنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا مولانا محمد بارك وسلم عليه. وقال الله تعالى عز وجل: ومن يهاجر في سبيل الله يجد في الأرض مراغما كثيرا وسعا ومن يخرج من بيته مهاجرا إلى الله ورسوله ثم يدركه الموت فقد وقع أجره على الله وكان الله غفورا رحيما. صدق الله العلي العظيم. சங்கைக்கும் மிக்க மதிப்பிற்கும் உரித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான பெருமக்களே, அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கிருபையால் இமாம் ஜமாத்தோடு அல்லாஹ்வுடைய கட்டளையான ஃபஜ்ருடைய தொழுகையை நிறைவேற்றக்கூடிய மிக பெரும் வாய்ப்பை அல்லாஹ் நமக்கெல்லாம் வழங்கியிருக்கின்றான். நம்முடைய இறுதி மூச்சு வரை இமாம் ஜமாத்தோடு நின்று வணங்குவதற்குண்டான உடல் ஆரோக்கியத்தையும் மன தாக்கத்தையும் அல்லாஹ் முழுமையான முறையில் நமக்கும் நம்முடைய குடும்பத்தாருக்கும் ஈமான் கொண்ட ஏனைய முஸ்லிமான மக்கள் அனைவருக்கும் அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா பரிபூர்ணமான முறையில் தந்து அருள் புரிவானாக. சங்கை குறித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நேற்றைய தினம் நாம் பார்த்த விஷயங்கள், ஹிஜ்ரி என்பது ஒவ்வொரு வருடமும் நமக்கு வந்து கொண்டுதான் இருக்கும். காலங்கள் என்பது கடந்து கொண்டுதான் செல்லும். எப்படி டெய்லியும் நம்முடைய தின காலன்ற தேதி காலன்ற கிழிக்கிறோமோ, அதே போல நம்முடைய வாழ்நாளில் ஒவ்வொரு நாளும் நம்மை விட்டும் கடந்து கொண்டே சென்று கொண்டே இருக்கின்றது. அதை யார் நினைச்சா என்ன செய்ய முடியாது, தடுத்து நிறுத்தவே முடியாது. எனக்கு இந்த நாள் தேவையில்லை, நாளைக்கு அந்த நாள் தேவையில்லை, அதனால் அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு அடுத்த நாள் வந்துடணும் அப்படின்னு சொல்ல முடியுமா? இல்லை இன்னைக்கு வேணாம், நேற்றோடையே என்னுடைய வாழ்நாள் இருக்கட்டும் அப்படின்னு யாருனாலையும் சொல்ல முடியுமா? யாருனாலும் என்ன செய்வன் நிர்ணயம் செய்ய முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் யாருக்கு எந்த நாள் என்று அல்லாஹ் நிர்ணயம் செய்திருக்கிறானோ அந்த நாள் நிச்சயம் வந்தே ஆகும். கியாமத்து நாள் வரைக்கும் நாட்கள் தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கும். அப்போ அல்லாஹ் நமக்கு கொடுத்த வாய்ப்பை நம்ம என்ன செய்யணும், சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம்மை விட்டும் கழிந்து கொண்டிருக்கிறது என்பது மிகப்பெரிய வருத்தத்திற்குண்டான செய்தி. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய மௌத்துடைய நாளை நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். மௌத்துடைய நாளை நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா மௌத்து என்பது நிச்சயம் குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், உலகில் படைக்கப்பட்ட அத்தனை ஜீவராசிகளும் இந்த உலகத்தை விட்டு மௌத்தாகிதான் ஆகும். அது எல்லா மலக்குகளுக்கும் அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா இப்படி ஒரு நிலை ஏற்படுத்தி இருக்கிறார். அப்படி இருக்கும்போது மனிதர்களான நாம் அல்லாஹுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் பிடித்தமான வாழ்க்கை, அல்லாஹ் நம்மளை படைச்சுவதற்குண்டான நோக்கம் வமா கலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் அல்லாஹ் படைத்ததற்கு உண்டான மிகப்பெரிய தாற்பயம் என்ன? அல்லாஹ்வை வணங்கி எப்படி வணங்கணும், அல்லாஹ்வை விளங்கி அல்லாஹ் எப்படிப்பட்டவன் என்பதை விளங்கி அமல் செய்து அல்லாஹ் முழுமையான முறையில் வணங்க வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் அல்லாஹ் நம்மளை எல்லாம் படைச்சிருக்கிறான். ஆனால் நம்முடைய வாழ்க்கையெல்லாம் எப்படி இருக்குது, ஏதோ தாண்டோண்டித்தனமாக எப்படி வேணாலும் வாழ்ந்துக்கிறலாம் என்று இன்னும் நம்மில் சிலர் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய பாங்கு சித்தம் பள்ளிவாசல்ல ஐவேல அல்லாஹ் அக்பர் என்று அல்லாஹ் மிகப்பெரியவன் என்று உயர்ந்த குரல்ல உரத்த குரல்ல எல்லாருக்கும் கேட்கிற மாதிரி மாத்தீன்கள் கத்துனாலும் கூட யாருக்கோ வாங்க சொல்றாங்க, யாருக்கோ என்னமோ நடக்குது, நமக்கு என்ன என்பதாக நாம் எல்லாம் வீட்டுல தூங்கி கொண்டு இருக்கின்றோம். பள்ளிவாசலுக்கு பக்கத்தில் இருந்தும் கூட என்ன செய்யறதில்லை, பள்ளியினுடைய வாசல்களை எட்டி பார்க்கறது இல்லை. வருவாங்க, நிச்சயம் ஒரு நாள் வருவார்கள், யாரும் வராமல் போக முடியாது. அந்த நாள் அவருடைய 2 கால்களால் நடந்து வர முடியாத ஒரு நிலை. அவர்களை 4 பேர்கள் 4 மூலையில் தூக்கி கொண்டு வரக்கூடிய கடைசி நிலைமையில பள்ளிவாசலுக்கு வருவாங்க. அந்த நிலையில தன்னால் எந்திரிச்சு போய் கொடு செஞ்சுட்டு அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலுக்கு வந்து அல்லாஹ் அக்பர் யா அல்லாஹ் உனக்காக வேண்டி தொழுகிறேன் என்று சொல்லி தக்பீர் கட்டி தன்னால் தொழ முடியாத ஒரு நிலை, அதுதான் மூத்துடைய நிலை. இப்படி மூத்து வந்ததுக்கு அப்புறம் பள்ளிவாசலுக்கு வர்றது அது எந்த ஒரு பாய்தாவும் இல்லை, அதனால நமக்கு எந்த ஒரு நன்மையும் தரப்போறதும் இல்லை. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சல்லு கமா ரஅய்துமுனி உஸல்லி, நான் எப்படி தொலை கண்டீர்களோ அதே மாதிரி தொழுகுங்க. உங்களுக்கு தொலை வைப்பதற்கு முன்னால் நீங்கள் தொழுது கொள்ளுங்கள். என்னுடைய வாழ்க்கையில நீங்க எப்படி என்னை பார்த்தீர்களோ, என்னுடைய செய்திகளை நீங்கள் எவ்வாறு சரியான முறையில் கேள்விப்பட்டீர்களோ அதன்படி உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளும் என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஆனா நம்முடைய வாழ்க்கை என்பது சொற்பமான காலகட்டங்கள். அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு பிடித்தமான ஒரு வாழ்க்கை என்பது நம்முடைய வாழ்க்கை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அதுதான் சஹாபாக்கள், நல்லடியார்கள், இமாம்கள், இறைநேசர்கள் செஞ்சாங்க. அல்லாஹ் அக்பர். இந்த ஹிஜ்ரி என்பது
ஒவ்வொரு வருடமும் கடந்து கொண்டே இருக்குது. இந்த ஹிஜ்ரினுடைய உருவாக்கம் எப்படி? ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள்ட்ட ஹஸரத் அபு மூஸா அல் அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க கேட்குறாங்க, அமீர் அல் முஃமினீன் அவர்களே, நீங்க எல்லா நாட்டு கவர்னர்களுக்கும் எல்லா நாட்டு ஜனாதிபதிகளுக்கும் என்ன செய்யறீங்க? மன்னர்களுக்கும் லெட்டர் எழுதுறீங்க, கடிதங்கள் எழுதுறீங்க, சர்க்குலர் அனுப்புறீங்க. ஆனா இந்த நாள் தான் இந்த செய்தி அனுப்புறீங்கன்னு சொல்லிட்டு எந்த ஒரு தகவலும் டேட்டும் பதிவு இல்லாம இருக்குது. இதனால நீங்க எப்ப எங்களுக்கு செய்தி சொல்றீங்க, அதனால எங்களுக்கு எப்ப அதை செய்யணும் அமல்படுத்தணுங்கிற செய்தி தெரியல என்பதற்காக வேண்டிய ஹஸரத் அபு மூஸா அல் அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஹஸரத் இஸ்லாத்தினுடைய இரண்டாவது ஜனாதிபதி உமர் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய ஆட்சி காலத்துல சொல்றாங்க. அப்ப என்ன செய்யலாம் என்று ஒரு மஷூரா செய்யும் பொழுது ரசூலுல்லாவுடைய வாழ்க்கையை நம்ம என்ன செஞ்சுக்கிறலாம், இஸ்லாத்தினுடைய ஆரம்பமாக நாம் ஒரு நாட்காட்டியாக எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்லி என்ன செய்யறாங்க, மஷூரா செய்யறாங்க. அப்போ ஒரு சஹாபாக்களும் தங்களுடைய கருத்துக்களை என்ன செய்யறாங்க, பதிவு செய்யறாங்க. சில சஹாபாக்கள் சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் பிறந்த பின்புதான் இந்த இஸ்லாத்தினுடைய மாற்றம் மிகப்பெரிய மாற்றமாக இருந்துச்சு. இஸ்லாத்துக்கு ரசூலுல்லாஹ் பிறந்த பின்புதான் அல்லாஹ் என்பவர் யான், அல்லாஹ்வுடைய தன்மை என்ன, இப்படிதான் வாழ வேண்டும் என்ற வாழ்க்கை நமக்கு கிடைச்சிச்சு. இப்ப ரசூலுல்லாஹ் பிறந்த அந்த நாளை ரபியுல் அவ்வலை நாம் என்ன செய்யலாம், ரசூலுல்லாஹ் இந்த இஸ்லாத்தினுடைய மாதமாக நாம் முதல் மாதமாக ஆக்கிக் கொள்ளலாம் என்று சொல்லி சொல்றாங்க. சில சஹாபாக்கள் சொல்றாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய மறைவை, ரசூலுல்லாஹ் மறைந்த நாள் என்ன செய்யலாம், நாம் இஸ்லாத்தினுடைய முதல் மாதமாக ஆக்கிக் கொள்ளலாம்னு சொல்லி சொல்றாங்க. இப்படி ஒவ்வொரு சஹாபாக்கள் சொல்லிட்டு இருக்கும் பொழுது இன்னொரு சில சஹாபாக்கள் சொல்றாங்க, ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் நுபுவத்து கொடுத்த அந்த நபி பட்டத்தை என்ன செய்யலாம், அந்த நாளை அல்லாஹ் ஹஸரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஹிரா குகையில வந்து முதல் வசனமான சூரத்து அலக் என்று சொல்லக்கூடிய குர்ஆ பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக் அந்த இறங்கிய நாளை நம்ம என்ன செய்யலாம், இஸ்லாத்தினுடைய ஆரம்ப நாளாக நாம் ஆக்கிக் கொள்ளலாம்னு சொல்லி சில சஹாபாக்கள் சொல்றாங்க. இப்படியே ஒவ்வொரு சஹாபாக்கள் தங்களுடைய கருத்துக்களை சொல்லும்போது இதுவும் நல்லா இருக்குது, இது வச்சிடலாமே, இதுவும் நல்லா இருக்கு, இது செய்யலாம் என்று ஹஸரத் அமீர் முஃமினீன் உமர் ரலியல்லாஹு ஒவ்வொரு கருத்துக்கு என்ன செய்யறாங்க, சரின்னு சொல்றாங்க. அங்கிருந்து வந்த ஹஸரத் அலி ரலியல்லாஹு அறிவின் தலைவாசல் என்ன செய்யறாங்க, அவங்க ஒரு அற்புதமான ஒரு கருத்தை சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, ஹஸரத் அமீர் முஃமினீன் அவர்களே, ரசூலுல்லாவுடைய ஹிஜ்ரத் என்பது மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செஞ்சு போனாங்கல்ல, இஸ்லாத்தினுடைய மிக பெரும் சாம்ராஜ்யத்தினுடைய வளர்ச்சி மக்காவிலிருந்து மதீனாவிற்கு சென்றது. அதுவரையும் மக்காவுடைய காலகட்டங்கள்ல யார் எப்ப என்ன செய்வாங்கன்னு தெரியாது. மக்கத்து காஃபியர்கள் எதிரிகள்ல நம்மளை எந்த நேரத்துல எப்படி நம்மளை கொலை செய்வாங்க, எப்படி துன்புறுத்துவாங்கன்னு தெரியாது. அதுவரைக்கும் இஸ்லாத்தினுடைய வளர்ச்சி என்பது ரொம்ப குறைவா இருந்துச்சு. ஆனால் ரசூலுல்லாஹ் எப்போ மக்காவிலிருந்து மதீனாவிற்கு செல்வதற்கு அல்லாஹ் உத்தரவிட்டானோ அந்த கட்டளைக்கு பிறகுதான் இஸ்லாத்தினுடைய சாம்ராஜ்யத்தை அல்லாஹ் மிக பிரம்மாண்டமா ஆக்கி வச்சிரான். இஸ்லாத்தினுடைய எழுச்சி கடுமையாக இருந்துச்சு. அந்த நாள் நாம் என்ன செய்யலாம், இஸ்லாத்தினுடைய முதல் மாதமாக, இஸ்லாத்தினுடைய வருடத்தினுடைய முதல் மாதமாக நாம் மாற்றிக்கொண்டு முஹர்ரம் மாதத்தை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்த அந்த நாளை, இது ரசூலுல்லாஹ் மரணம் அடைந்த 6 வருடங்களுக்கு பிறகு இந்த முடிவு என்ன செய்து எடுக்கப்பட்டது. அன்றைய நாள் முதல் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா முஹர்ரம் மாதத்தை இந்த இஸ்லாமியர்களுக்கு முழு சமுதாயத்துக்கும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஹிஜ்ரினுடைய வருட பிறப்பினுடைய ஆரம்பமாக ஹஸரத் உமர் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் என்ன செய்யறாங்க, தீர்மானம் செய்யறாங்க. அப்படி நம்முடைய வாழ்க்கையில நாம் பார்க்கிறோம், எந்த ஒரு கேள்விகள் கேட்டாலும் இது என்ன மாசம் கேட்டா இது ஜனவரி, இது டிசம்பர், இது பிப்ரவரி, இது மார்ச் என்று பொதுப்படையான ஒரு செய்திகள் சொல்லுவோம். மற்ற மாற்று மதத்தினர்களா இருந்தால் அவங்க சித்திரை வைகாசி என்று சொல்லுவாங்க. ஆனால் இஸ்லாமியர்கள்ட்ட கேட்டாலும் கூட இது என்ன மாதம் என்று கேட்டால் சரியான முறை இஸ்லாத்தினுடைய மாதங்கள் தெரியாத நிலையில இஸ்லாமியர்கள் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இஸ்லாத்தினுடைய வாழ்க்கை, இஸ்லாத்தினுடைய நடைமுறை நெறிமுறைகளை பார்த்து வளர்ந்து அதனுடைய அடிப்படையில் வாழக்கூடிய நாம் இஸ்லாத்தினுடைய 12 மாதங்களுடைய பெயர்கள் தெரியாத ஒரு சூழ்நிலையில் நம்முடைய சமுதாயம் இருக்குது என்று சொல்லும் பொழுது மிகப்பெரிய கவலையும் வெட்கக்கேடுமாக இருக்குது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் அந்த ஹிஜ்ரி என்பதை எப்போ பயன்படுத்துவோம் தெரியுமா? நம்முடைய கல்யாண பத்திரிகைகள் தான் அந்த ஹிஜ்ரியை பயன்படுத்துவோம். எப்போ பயன்படுத்துவோம்? கல்யாண பத்திரிகையில ஹிஜ்ரி 1447 1448 என்பதை என்ன மாதம் மறைவு மாதம் என்பதை எப்ப முடிவு செஞ்சு எப்ப அதை நம்ம என்ன செய்யறோம், பிரபலப்படுத்துவோம். நம்முடைய கல்யாண பத்திரிகையில தான் அது பதிவாக செய்யுது. பெயரளவுல நம்முடைய வாழ்க்கையினுடைய இஸ்லாத்தினுடைய மாதங்களும் இஸ்லாத்தினுடைய வருடங்களும் இருக்குது என்று சொன்னால் அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா இந்த ஹிஜ்ரினுடைய உருவாக்கம், இந்த ஹிஜ்ரினுடைய வரலாறு என்பது மிகப்பெரிய மாற்றத்திற்கும் மிகப்பெரிய எழுச்சிற்கும் இஸ்லாத்தினுடைய மிகப்பெரிய மாற்றத்திற்கும் உண்டான ஒரு அடித்தளம் தான் ஹிஜ்ரி. அப்படிப்பட்ட ஹிஜ்ரி நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வரக்கூடிய 1448 வருடம் மிகப்பெரிய மாற்றத்தையும் நாம் எல்லாம் மாற்றத்தை எதிர்பார்த்து நம்முடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் உண்மையான மாற்றம் என்பது நம்முடைய அமல்களில் மாற்றம் வர வேண்டும், நம்முடைய தக்வாவில் மாற்றம் வர வேண்டும்,
நாம் அல்லாஹ் ரசூல் சொன்ன அந்த கட்டளைகளை செய்வதில் சரியான முறையில் பாவத்தை விட்டும் தவிர்ந்து கொண்டு நன்மையான பாதையில் செல்வதற்கும் நன்மையான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையை நடத்தி செல்வதற்கும் இப்படிப்பட்ட சேஞ்சு, இப்படிப்பட்ட மாற்றம் தான் வேணும். ஆனால் நன்மையான காரியங்கள் செய்து கொண்ட ஒருத்தர் திடீர்னு பாவமான காரியங்களுக்கு போறாருன்னு சொன்னார், இது மாற்றம் இல்லை, இது மிகப்பெரிய நஷ்டமும் மிகப்பெரிய சீரழிவும் தான். அப்படிப்பட்ட நிலைக்கு அல்லாஹ் நம்மை தள்ளிவிடாமல் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த வருடமெல்லாம் நம்ம விட்டு வேகமாக போயிருச்சு, அதுக்கு அல்லாஹ் இடத்துல தௌபா செய்யணும். யா அல்லாஹ், இன்றைய காலகட்டங்கள் நாம் வாழ்ந்த எவ்வளவோ நாட்கள் எவ்வளவோ பாவங்கள் செஞ்சிட்டோம், அதுவெல்லாம் எங்களுடைய வாழ்க்கையிலிருந்து நீக்கி வரக்கூடிய காலகட்டங்கள் எங்களுக்கு நிம்மதியான வாழ்க்கை, அதிலும் குறிப்பாக உன்னை முழுமையான முறையில் வழங்கி வாழக்கூடிய தக்வாதாரிகளாக எங்களை ஆக்கியல் புரிவாக என்று அல்லாஹ் இடத்துல என்ன செய்யணும், முழுமையான முறையில் இறைஞ்சி துவா செய்து அல்லாஹ் வரக்கூடிய காலகட்டங்களை அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு பிடித்தமான சாலிகான வாழ்க்கையாக, அல்லாஹ் ரசூல் பொருத்தமிட்ட வாழ்க்கையாக வாழ்வதற்கு உண்டான பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு உங்களுக்கும் ஈமான் கொண்ட எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் பரிபூர்ணமான முறையில் தந்து அருள் புரிவானாக. எதை சொன்னோமோ எதை கேட்டோமோ அதன்படி வாழக்கூடிய நல்ல தூஃபிக்கு அல்லாஹ் நமக்கு தந்து அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த வனஸ்தக்ஃபிருக வனதூபு இலைக. ஆமீன் ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.